உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை தலைப்பு என்னன்னா ஈசாக்கின் ஜெப தியானங்கள். ஈசாக்கின் ஜெப தியானங்கள். ஈசாக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆபிரகாமோட ஈசாக்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஜெபங்கள் பற்றி எப்படி தெரியும். அது அவர் ஜெபம் பண்ணாரா அப்படின்னா அதே பண்ணியிருக்காரு, அதே இடத்துல பண்ணியிருக்கிறாரு. அதில் குறிப்பிட்டு நம்ம ஒரு 7 காரியங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 7 விதமான தியானங்கள். அதில் முக்கியமாக 2 பிரிவாக அதை நம்ம பிரிக்கலாம். 2 காரியங்களாக நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். முதல்ல என்னன்னா வெளிப்படையான தியானம், 2வது மறைமுகமான தியானம். முதல்ல வெளிப்படையான தியானம், 2வது மறைமுகமான தியானம். வெளிப்படையான தியானம் என்று சொல்லும்போது நமக்குரியது. வெளிப்படையான ஜெபம் பண்ணுறது நமக்குரியது. மறைமுகமான ஜெபம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. வெளிப்படையான ஜெபம் நமக்குரியது, மறைமுகமான ஜெபம் கர்த்தருக்குரியது. அப்போ உபாகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் 29 வாசனம் உங்களுக்கு புரியும். 29 மறைவானவர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அல்லேலூயா. பொருட்காலியா? மறைவானவைகள் யாருடையவைகள்? நம்முடைய கர்த்தராகிய தேவன் கர்த்தருக்கே உரியவைகள். தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அப்போ மறைமுகமான ஜெபங்கள் யாருக்குரியது? மறைமுகமான ஜெபம் என்று சொல்லி யாருக்கும் வெளிப்படையாக இருக்கிற நம்ம சபையில ஜெயிக்காம தியானத்தில் உள்ளுக்குள்ளாலே நம்ம ஏற்படுகிற தியானம், ஏன் அவருக்குள்ளாலே உள்ளுக்குள்ளாலே ஏற்படுகிற நம்முடைய ஜெபம் யாருக்குரியது? யாருக்குரியதுமா? மறைவானவைகள் என்ன பண்ண கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். இப்போ ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா 2 காரியங்கள் ஆண்டவருக்கு சொன்னது. 2 காரியம் எதுக்குன்னா, வெளிப்படையாக நம்ம ஜெபிக்கிறது நார்மலாக ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். வீட்டில் தனிமையாக உங்களுக்கு உள்ளத்துல நீங்கள் பண்ணுற ஜெபம், ஒவ்வொரு ஜெபமும் அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளாக ஒரு பர்சனல் ஜெபமாக இருக்கிறது. ஏன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில். ஜெபத்தை ஜெபம் ஒரு வீட்டில் இல்லைன்னா பிசாசு ஜெயிச்சிருவான். ஜெபம் ஒரு வீட்டில் என்ன இல்லைன்னா பிசாசு ஜெயிச்சிருவான். ஜெபம் பண்ணுகிற ஃபேமிலி தான் என்ன பண்ணுவான்? பிசாசு நல்லா சோதிப்பான். பிசாசு என்ன பண்ணுவான்? நல்லா சோதிப்பான். ஜெபம் பண்ண வீட்டில் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஜெபம் இல்லாத வீட்டில் என்ன பண்ணுவான்? கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா அவன் அவன் நல்லா தெரியும், ஜெபம் பண்ண மாத்திரம் தான் அவனுக்கு தோல்வி கிடைக்கும். அவனுக்கு நல்லா கிடைக்கும். பிசாசு நல்லா தெரியும், ஜெபம் பண்ணா மாத்திரம் தான் அவனுக்கு பிசாசுக்கு தோல்வி இருக்குது. ஜெபம் பண்ணிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம அவனை வெற்றி செலுத்தலாம் என்று அவனுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ண உள்ளாத எவ்வளோ காரியம் பண்ண முடியுமோ அவனை என்ன பண்ணுவான்? தடை பண்ணுவான். அப்போதான் எதாவது பிரச்சனை விட்டாருமா, அப்போதான் எதாவது ஃபோன் வரும், அப்போதான் எதாவது செய்யணும். பர்சனல் காரியம் ஆண்டுட்டு ஜெபம் பண்ணலாம் இருக்கும்போது அப்போதான் தூக்கம் வரும். எல்லாம் தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் அதை மீறி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. இல்லையா? 2 விதமான ஆசீர்வாதம். பூமிக்கு மேல் ஆசீர்வாதம், பூமிக்கு கீழ் ஆசீர்வாதம். பூமிக்கு மேல் ஆசீர்வாதம், பூமிக்கு கீழ் ஆசீர்வாதம். அந்த 29 வாசிக்கிறாங்க. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு அவருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மாத்திரம் தான் அது இல்ல, என்றென்றைக்கும் தலைமுறையாக. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? தலைமுறையாக இருக்குமா? வெளிப்படையான ஜெபம் ஜெபிக்கிற காரணம் எதுக்கு சொல்றாரா? அது பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம் தலைமுறையாக நிற்கும். வெளிப்படையான ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? 2ஆம் பகுதி வாசிங்க. வெளிப்படுத்தப்பட்டவைகள் அப்படி இருந்துங்க. எல்லா வெளிப்பாடு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில இடத்துல பிசாசு வெளிப்படுத்துவோம் நிறைய காரியங்களை.
கவனிக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்? வெளிப்பாடுகளை கொடுப்பான். ஏன்னா நம்ம கவனமா இருக்கணும். வேத வார்த்தையின்படி உங்கள் வெளிப்பாடு இருக்குதா நீங்க செக் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வெளிப்பாடு வருதா, உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது பேசுறாரா, அப்படி ஏதாவது வார்த்தை வருதா, அதை என்ன பண்ணுங்க, உடனே என்ன பண்ணுங்க, மிளகா போட்டு வேதத்தை தரங்க. வேதத்தை அதோட வேத வார்த்தையோட இணைஞ்சிருக்கான்னு பாருங்க. இல்ல ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வெளிப்பாடை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஏன்னா அதெல்லாம் வெளியரங்கமா கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள். சில காரியங்கள் மறைமுகமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செயல்படுத்துவார். ஏன்னா பிசாசுக்கு தெரியக்கூடாது. மறைமுகமா ஆண்டவர் உங்களுக்கு தனிமையில கொடுக்கிற வெளிப்பாடுகளை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரிசனங்களை யாருக்கு என்ன பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. பொதுவா கிடைக்கிற தரிசனங்கள் அது வேற. வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுது, தரிசனங்கள் கொடுக்கப்படுது, சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தெல்லாம் அது உண்மையான காரியங்கள், அது ஷேர் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா தனிப்பட்ட ஆண்டு பெருசுகளா உங்களோட பேசுறாருன்னா அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, யாருக்கும் உங்க பக்கம் மனைவி கூட என்ன பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்குரியும் ஆண்களுக்கு உரியது. அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியதா இருக்கிறது. அது மறைமுகமா இருக்க வேண்டும். அதனால உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அது வாழ்வாய் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு விதமான ஆசீர்வாதம் சொல்றீங்க. பூமிக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதம், பூமிக்கு கீழே இருக்கிற ஆசீர்வாதம். ரெண்டு விதமான ஆசீர்வாதம் வந்து சேரும் உங்களுக்கு. அல்லேலூயா. நம்ம பூமிக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதம் வந்து அது மறைமுகமா தான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பூமி கீழே இருக்கிற ஆசீர்வாதம் மெட்டீரியல் ஆசீர்வாதம். வெளிப்படையா நம்ம கேட்கணும். வீடா இருக்குது, காரா இருக்குது, அது வெளிப்படையா நம்ம கேட்கலாம். தேவைகளை, உங்க தேவைகள், அடைஞ்சிற தேவைகளுக்குரிய காரியங்கள் பூமிக்கு கீழே இருந்து வருகிறது. பூமியிலிருந்து நமக்கு எல்லா நன்மைகளும் ஆண்டு வர வைக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் பூமிக்கு கீழே தான் நம்ம அடங்கி இருக்கிறது. நமக்கு ஆதாரமா இருக்கலாம். நம்ம என்ன விதைத்தாலும் அதுக்கு பலன் கண்டிப்பாக என்னப்படுது, வருகிறது. அல்லேலூயா. அது விதைப்பு மறுப்பு பிரமாணம் தான் அந்த வேலை செய்யுது. அது ஆண்டோட கரம் வேணும், ஆண்டோட கரம் இருக்கணும். பூமி கீழே இருக்க ஆசீர்வாதத்துக்கு ஆண்டோட பலன் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியாது. நம்ம முயற்சி மாத்திரம் நம்பி இருக்க முடியாது. நம்ம முயற்சி மாத்திரம் நம்பி இருந்தனா ஆண்டோட கரம் அங்க இருக்காது. அதுல நன்மை நம்ம என்ன பண்ண முடியாது. எந்த நன்மையும் அதுல இருந்து வராது. நம்ம உடனேதான் சோர்வு அடையும். சங்கீதம் 119:18 சொல்லுது, உங்களுடைய வேதத்துக்குள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி எனக்கு என் கண்களை என்ன பண்ணும், திறந்திருக்கும். இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளால இருக்கிற காரியங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கும்படியாக என் கண்களை என்ன பண்ணுங்க, திறந்திருங்க என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. உங்க பூமிக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் பூமிக்குரிய தியானம், அது இந்த வெளிப்பாடுகள், இந்த ஜெபம் நீங்க செய்தீங்கன்னா, வெளிப்படையாக ஜெபம் நீங்க செய்தீங்கன்னா, வார்த்தை நம்பி இருங்க. தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா, தனிப்பட்ட தரிசனம் கொடுக்கப்படுகிறதா, இந்த வார்த்தைகள், இதுல இருக்கிற வேதத்தின் அதிசயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்க என்ன கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டால் மாத்திரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளுக்குள்ளாலே நீங்க என்ன பண்ண, அப்படியே ஆண்டவர் சொன்னப்பா, ஆண்டவர் சொன்னப்பா சொல்லிட்டு அப்படியே விட்டுற கூடாது. உங்க வாழ்க்கையில அது செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னா நீங்க அவரை தேடணும். முதலாவது தேடணும், ராஜேஸ்வரன் தேடுங்கள். விரோதிகளோடும் கூட கொடுக்கப்படும். தேடணும். தேடுகிறவனும் பெற்றுக் கொள்கிறான். கேளுங்க, நான் அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கிறோம். உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவோம், பார்க்கிறோம். வேதத்தின் மூலமாக வருகிற அதிசயங்கள் தான் நமக்கு ஆச்சரியப்படுத்தும். அது நம்மை உற்சாகப்படுத்தும். இன்னும் மேன்மையாடைய நம்ம என்ன பண்ணுவோம், செய்யும். நம்ம சில பேர் என்ன பண்ண ஜெபிப்பாங்க, வேத வாசிப்பாங்க. வேத வாசிப்பாங்க, சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க. ரெண்டும் ஒன்னோட ஒன்னா நீங்க சேர்ந்து பண்ணணும். வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கலன்னா ஆசீர்வாதம் வராது. வார்த்தையும் ஜெபமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க ஜெபம் வார்த்தையோட இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். உங்க தரிசனம் வார்த்தையோட இணைக்கப்பட்டதா இருக்கணும். உங்க நோக்கம் வார்த்தையோட இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். எல்லா வார்த்தையில அடங்கி இருக்கிறது. அவர்தான் வார்த்தை, இயேசுதான் வார்த்தை, வார்த்தைதான் இயேசு. அவர் இல்லாம வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமியில் நமக்குள்ள சஞ்சரித்தது. 2000 வருஷத்துக்கு முன்பாக அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடினோம். கொண்டாடுமா இல்லையா?
சங்கீதம் 23:12 சரி 13:12 வாசிங்கள். 13 எழுதாதா 6 தப்பா இருக்கு. 120 அது 12 இல்லை, 120 12 இல்லை. சரி விடுங்க, மிஸ் பண்ணிட்டேன். கூட்டத்தில் ஒரு பக்கம் வந்து 2 நாளாக ஃபீவர், மத்தியானம் தான் அதிகமாகிடுச்சு. 4 113 அது அப்புறம் வாங்க வெளிப்படுத்தினா பார்ப்போம். சரி, வேதத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்குரியதாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ இங்கே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா நம்ம ஈசாக்கு பண்ணின தியானங்களை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது, இப்படியான நன்மை பெற்றால் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். 22 ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். இப்போ 22:9 ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி வெட்டும்படி அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக முதலிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. தூதன் வருகிறது, தேவதூதன் வருகிறது ஜெபத்தின் பதில். அல்லேலூயா. ஜெபத்தின் பதில். ஏன்னா நிறைய இடத்துல ஆபிரகாம் இருந்து பார்க்கணும், ஈசாக்கு இருந்து யாரும் அதிகமாக பார்க்கறது. ஈசாக்கு தெரியாது அவனை என்ன வழி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியாது. அவன் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் வார்த்தை வந்து அவனுக்கு காதில் பிடிச்சது. அது மாத்திரம் நம்பி போயிட்டு தான். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அந்த வார்த்தையை நம்பி போயிட்டு இருந்தாரு. கடைசி அவன் கை கட்டும் போது தான் என்ன அவனுக்கு அவன் தான் அந்த ஆடுன்னு தெரிய வந்தது. அது வரைக்கும் அவன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு மைண்ட்ல ஓடிட்டு போயிருக்கலாம், ஓடிட்டே இருந்திருக்கலாம். பிறகு கை கட்டும் போது அவனும் என்ன பண்றாரு, வாய் திறக்க அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு ஜெபம் என்னப்பட்டதா இருக்கு. அந்த நேரத்தில் நம்மள கை கட்டிட்டு நம்மளை பலியிட போறாங்கன்னா நம்ம அவன் காப்பாற்றி கொள்வோம். நம்ம வாய் திறக்க ஈசாக்கு வாய் திறக்க அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு பலி யாரு? நான் தான். பலியாடு யாரு? நான் தான். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அப்பவும் நம்பிக்கை விடலை. ஏன்னா ஒரு நேரத்தில் நம்ம பர்சனல் காரியம், இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப அவசியம். அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஊழியம் செய்ய முடியாது, உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள யாரெல்லாம் போயிருக்கிறாங்களோ அவங்க தான் எல்லா காரியங்களும் ஆண்டு நாமத்தில் நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன்னா அந்த நேரம் வரைக்கும்
அந்த கை ஓங்குற வரைக்கும் அவன் ஈசாப்போட உள்ளத்துல என்ன ஓடிட்டு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லப்படல. ஆபிரகாம் கண்ணோட்டத்துல என்ன பண்ணாதீங்க பார்த்துட்டு தான் ஜெபத்துக்கு பதில் இருக்குது. விசுவாசத்துக்கு பதில் ஜெபத்துக்கு பதில் என்னது? விசுவாசம் அல்ல ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். என்ன பிடிப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக ஒரு ஆடு பலியானது. நம்மளும் அதே போல பிடிப்பட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் பலியாக வேண்டியது கவனிக்கிறோம். நம்மளும் பலியாக வேண்டியது. அதே மாதிரி நம்ம பாவத்துக்கு நம்ம மறிக்க வேண்டியது. தேவனுடைய நீதிக்காக நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்தை நீக்கினார், நீதினாலே உறுதினார். அல்லேலூயா. சொல்லுங்க, பாவத்தை நீக்கினார், நீதினாலே உறுதினார். சத்தமே இல்லையே, எல்லாம் சொல்லு. பாவத்தை நீக்கினார், நீதினாலே உறுதினார். அல்லேலூயா. அதான் ரட்சிப்பு. அது எதுவுமே இல்லை. அந்த ரட்சிப்பு அந்த நேரத்துல ஈசாக்குக்கு கிடைத்தது. அவனுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியானது. நீரே என் ரட்சகர். அல்லேலூயா. நீரே என் ரட்சகர். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. இப்போ சில நேரத்துல ஆண்டவர் தூதனை அனுப்புவார். நம்ம நேரத்துல பிடிப்பட்ட நேரத்துல கஷ்டப்பட்ட நேரத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்றார்? தூதனை அனுப்புகிறார். என் வாழ்க்கையில் அனுப்பியிருந்தார். நான் மரண தருவாயில என்ன ஆண்டு வாழ்க்கையில நான் நோக்கி கொடுத்தது அவரே யாராவது நான் மனுஷன் கேட்டு பார்த்தேன். அந்த கதர்ல பைக் ஆக்சிடென்ட் பண்ணி வெளிச்சு மேல அப்படியே வச்சுட்டு இருக்கேன். விடியக்காலம் 3:30 யாரும் நிக்கல. மனுஷனெல்லாம் நம்பி கத்திட்டு இருக்க முடிஞ்சு கத்துற பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க? போறாங்க. இதெல்லாம் நல்ல சமயம் கதை தான் இதெல்லாம் நடக்குது. நான் ஆண்டவரை நோக்கி கடைசியில் கூப்பிட்டேன். ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் கதறும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்ற கொடுக்குறாங்க. அந்த மனுஷனை கூப்பிட்டு தெரியாது, மறந்து போச்சு. அதை எப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டுருக்காரு. அது மட்டும் தெரியும். அவர் வெள்ளை சட்டையெல்லாம் எனக்கு ரத்தக்கரை, ரோடெல்லாம் ரத்தக்கரை. அந்த வெள்ளை ரத்தக்கரையால எண்ணெய் ரத்தக்கரையால அழித்தாச்சு. லிட்டரலா என் வாழ்க்கையில நடந்தது. இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மனுஷன் என்னோட லைஃப்ல ஆர்டர் அனுப்பல, அந்த ஜூதனை என் வாழ்க்கையில் அனுப்பலன்னா எனக்கு உட்காந்து பேசிட்டு ஆண்டவர் செய்கிறாரு. என் வாழ்க்கையில செய்கிறதுக்காக எல்லாரும் வாழ்க்கையும் ஒவ்வொரு செய்வார், கண்டிப்பா செய்வார். ஒவ்வொரு தருணத்தில் நம்மளும் என்ன பண்றோம்? பிடிப்பட்டு இருக்கிறோம். பாவத்தினாலே சாபத்தினாலே பிடிப்பட்டு இருக்கிறோம். மரணத்துக்கு நேராக தான் என்ன பண்றோம்? போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூப்பிடும் போது பதிலுக்கு தூதன் என்ன பண்றாரு? அனுப்புகிறார். அல்லேலூயா. அது வந்து என்ன பண்ணோம்? அது ரட்சிக்கப்பட்ட அந்த பாவத்தை நீக்கிட்டாரு. நீங்க நீதிமன்றா மாற்றப்பட்டீங்க, நீதினால் உறுதினாரு. மற்றவங்களும் அதை பெறணும்ல, மற்றவங்களும் பெறணுமா இல்லையா? அப்போ சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? பிரசங்கிக்கணும். அது உங்க மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. நீங்க பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கும் சொல்லணும். என்னை ஆண்டவர் ரட்சித்தார், என் பாவத்தை நீக்கினார், அவர் நீதியின் சால்வை என் மேல என்ன பண்ணார்? உறுத்தினார். அல்லேலூயா. எனக்கு அணிந்து விட்டாரு. அந்த நீதி நிமித்தமாக அந்த வெள்ளையான மனுஷன் ரத்த கரையா மாறினாரு. எனக்காக அந்த ரத்தம் சிந்தினாரு. என் பாவத்தை எல்லாம் மேல எடுத்துக்கிட்டாரு. உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒருத்தரை மனம் திரும்ப வைக்க வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வைக்க வேண்டும். ரெண்டு விதமான காரியம். உங்கள் சுவிசேஷ வாழ்க்கையில நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லாரும் சுவிசேஷங்கள் ஆண்டு நீங்க எல்லாரும் சுவிசேஷங்கள் எல்லாரும் போதகரா வாழ வேண்டிய ஒரு தருணம். எல்லாரும் காட்டுற வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு போனா மாத்திரம் அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவீங்க. அதுக்குள்ள மேலே நீங்க பெறுவீங்க. எனக்கு இது போல நான் ரட்சிக்கப்பட்டு யாருக்கு நல்லா வைத்தேன் அப்படியே நான் என் வீட்டை கட்டிட்டு நான் ஜாலியா இருக்கு அப்படியே நான் போறேன்னா அப்படியே போவேன். அவ்வளவுதான். இல்ல நான் பெற்றிருக்கிறேன், நான் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். மக்கள் அடையாளங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
இன்னும் பிடிபட்டு இருக்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. ஆனா கேட்கறதுக்கு யாரும் இல்ல, செய்தியை சொல்றதுக்கு யாரும் இல்ல, மனம் திரும்புதல் கேட்ட வார்த்தைகள் சொல்றதுக்கு யாரும் இல்ல, பாவம் மன்னிப்பு கேட்ட வார்த்தைகள் சொல்றதுக்கு யாருமே இல்ல. அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சுவிசேஷத்துல 2 காரியங்கள் இருக்கணும். மனம் திரும்புதல் இருக்கணும், பாவ மன்னிப்பும் இருக்க வேண்டும். 24ஆம் அதிகாரத்துல 63ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் கண்டபோது துக்கப்பட்டு இருக்கும்போது அது நேரம் வரைக்கும். அப்ப நீங்க 23ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா சாராளோட மரணத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அதை வாசிப்பீங்க. நான் வேணா புரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கு இப்ப போக வேண்டாம். அந்த மரணத்துக்கு அப்பதான் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதோட துக்கம் என்ன பண்றாங்க, துக்கத்தில் இருக்கும் போது இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. யாருக்கு திருமணம் நடக்குது, ஈசாக்குக்கு ரெபேக்கால திருமணம் பண்றதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவரோட ஊழியக்காரனாகிய யார் அனுப்புறா, எலியேசரை அனுப்புறாரு. அனுப்பிட்டு அந்த காரியெல்லாம் சம்பவம்லாம் நமக்கு தெரியும், அதில் டீட்டெயிலாக போக தேவையில்லை. அவன் பார்த்துட்டா, தூரத்துலேருந்து பார்த்து அவன் என்ன பண்ணான், அவனோட ஜெபம், அவன் தியானம் என்ன பண்றது, தியானம்னா இப்படி இருக்குது சூழ்நிலை இருக்குது, அம்மா இறந்துட்டாங்க. அப்ப தியானம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு சோகமான ஒரு தியானமா இருக்கலாம் இல்லையா, சோகமான தியானம். ஒரு இழப்பு இருக்கு, எல்லாரும் அம்மா இறந்தா கண்டிப்பா ஒரு சோகம் இருக்கும், தனிமை இருக்கும். ஆனா இப்பொழுது சாராவோட மரணம் அவனுக்கு ஒரு சோகமான ஒரு நிலைமையில இருக்கு. அதிலே அவனோட தியானம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்க நீங்க வாசித்தீங்கன்னா தொடர்ந்து அந்த இல்ல சாராளோட கூடாரத்திலே கொண்டு போய் என்ன பண்ணா, ரெபேக்கால வைத்தான், தன் மனைவியாக என்ன பண்ணா ஏற்றுக்கொண்டான். அவன் கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. அவன் பிரிவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு இணைப்பு அவனுக்கு கிடைத்தது. இன்னொரு இணைப்பு அவனுக்கு துக்கம் நீங்க என்ன பண்ணா ஆறுதல் அடைந்தான் இருக்குது. அவன் 40 வயதுல தான் திருமணம் ஆச்சு. ஈசாக்குக்கு திருமணம் ஆகுது 40 வயது. 25ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. அப்போ 40 வயதா இருந்தான். அவன் எத்தனை வயதுனா 40 வயதா இருந்தான். இப்போ அடுத்த தியானம், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரோட ஒரு ஃபேமிலியில இழப்பு இருந்து திருப்பி ஒரு மேரேஜ் ஆச்சு. அந்த ஒரு கவலை ஓரளவுக்கு ஆறுதல் அடைச்சாச்சு. இப்ப இன்னொரு கவலை, பிள்ளை இல்லை. அடுத்த வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது அவன் ஜபம், தனிப்பட்ட ஜபம். இது தனிப்பட்ட ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் எப்படி பார்ப்போம். அது வரைக்கும் வெளிப்படையான ஜபம் ஞானம் இருக்குது. இது தனிப்பட்ட ஜபம். 21ஆம் வசனம் வாசிங்க. 25 ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. இது தனிப்பட்ட ஜபம். என் மனைவி இப்படி இருக்கா, மனைவியா இருக்கா, அவளுக்கு என்ன பண்ணும், இல்ல இல்ல என் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் என்ன பண்ணலாம் கேட்டா, உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, பதில தாராரு. பிள்ளை விட்டானா வாசிங்க. இரண்டு ஜாதி உண்டாயிருந்தது. இரண்டு ஜனங்கள் வைத்திருக்கிறியோ
அல்லேலூயா. மூத்தவன் யாரை சேவிப்பான்? இளையவனை சேவிப்பான். 26 வருஷங்களா பூர்ணமானது. சர்வமும் வெளிப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவன் யாக்கோபு பேரிட்ட என்ன பேரிட்டாங்க? யாக்கோபு என்று பெயரிட்டான். அவன் பிள்ளைகள் பெற்ற போது அவன் வயது 60 வயது. இப்போ 20 வருஷமா என்ன பண்ணியிருக்கான்? ஜோம் பண்ணியிருக்கான். இங்க வந்து ஒரு வசனத்துல 20 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் தன்னோட மனைவிக்காக அவன் மனைவி மலத்துக்காக 20 வருஷம் ஜோம் பண்ணியிருக்கான். ஆனந்த அந்த 20 வருஷத்தோட விண்ணப்பம் ஆண்டு விண்ணப்பங்கள் பதில் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏஜ் எல்லாம் பார்க்கிறது. எந்த நேரமும் ஆண்டு தருவார். ஆண்டு குறித்த வகையில் ஆண்டு என்ன பண்ணுவார்? பிள்ளை பார்த்து தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டு பிள்ளை மலட்டு ஆண்டு நிற்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. அது ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும். வெளிப்படையான ஜெபம் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட ஜெபமா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் கர்ப்பம் திறக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா எவ்வளவு பேசிப்பாங்க? 20 வருஷம் எல்லாம் எத்தனை பேர் பேசுவாங்க? எல்லா பேச்சு பேசுவாங்க. நல்லா ஒரு வருஷத்துல அந்த பிள்ளை பெரியல கூட என்ன பண்ணுவாங்க? இப்பெல்லாம் பேசுறாங்க. அது 20 வருஷம் பிள்ளை இல்லை. 20 வருஷமும் ஈசாக்கு எவ்வளவு ஒரு மன கஷ்டமா இருக்கும். எல்லா அவமானத்தையும் ஜெபமாக மாற்றினார். அல்லேலூயா. எல்லா அவமானத்தையும் என்ன பண்ணாரு? ஜெபமாக மாற்ற. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழி 14:28. ஜனத்ராட்சி ராஜாவின் மகிமை, ஜனத்ராட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவன் முடிவு. அல்லேலூயா. தலைமுறை முடிவு. தலைவனோட முடிவு அதான். இப்போ உங்க இதுல நீங்க வளரல, சபையில வளர்ச்சி இல்ல, எதுவும் இல்லைன்னா யார் என்னது? ஜெகத்ராட்சி என்னது? மகிமை. அது அதிகரிச்சதுன்னா ராஜாவுக்கு மகிமை. கம்மியாச்சுன்னா தலைவரை வழி நடத்துறதுக்கு இல்ல, சரியான ஒரு இது இல்ல, ஃபாலோ பண்ணல, வார்த்தை இல்ல, வார்த்தை நம்பி இல்ல. ஒரு சபை வார்த்தை நம்பி இல்லைன்னா இழப்பு வந்துட்டு தான் இருக்கும். வார்த்தை நம்பி இருக்க வேண்டும். வார்த்தை தான் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தும். வார்த்தை ஒருத்தரை முன்னோக்கி செல்ல வைக்கும். வார்த்தை தான் ஒருத்தரை மேன்மைப்படுத்தும். வார்த்தை நம்பி இருங்க, ஜெபத்தை நம்பி இருங்க, வார்த்தை நம்பி இருங்க, ஜெபம் பண்ணுங்க. ரெண்டும் உங்க வாழ்க்கை ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. 27ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்க. 26:1. ஆதியாகமம் 26:1. பஞ்சத்தை இல்லாமல் ஒன்னு வாசிங்களா? ஜெபிக்கிறவனுக்கு பஞ்சத்திலும், அதாவது முடியாத காலத்திலும் விதைத்து அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிங்களா? அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் எப்படிமா 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு பஞ்ச காலத்திலும், அதாவது முடியாத காலத்திலும் விதைத்து அறுவடை செய்ய முடியும். எத்தனை மடங்கு? 100 மடங்கு அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிங்க. வர விருத்தி அடைந்து சொல்லுங்க. வர விருத்தி அடைந்து
மகா பெரியவனானான். ஹalleluya. மகா பெரியவனானான் சொல்லும்போது ராஜா விட பெரியவனானான். ஹalleluya. நம்ம ஜெபம் ஆண்டுக்குள்ளாலே நீங்க என்ன பண்ண உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றவங்க என்ன பண்றாரு வர வர விருத்தி அடைவீங்க. ஹalleluya. செழிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. எல்லாவற்றிலும் பெரியவனானா, அதாவது ராஜாவிட அந்த தேசத்தின் ராஜாவிட பெரியவனானான், மகா பெரியவனானான். ஹalleluya. 14-16 வரைக்கும் வாசிங்க. அநேக படைப்பினைக்காரரும் பெலிஸ்தர் அவன் பேர் பொறாமை கொண்டு எல்லாம் ஒருத்தருக்கு வளர்றதே பிடிக்காது மண்ணடி போடுவாங்க. நீங்க வளர்றது பிடிக்காது வயிறு எரியும் அவங்களுக்கு மண்ணடி போடுவாங்க மண்ணை கூட தடுப்பாங்க. ஆனாலும் என்ன நடக்குது வாசிங்க. நீங்க என்ன விட்டு போயிடுப்பா. ராஜா பயந்துட்டான். ராஜா பயந்துட்டான். எங்களை பார்க்கிறோம் மிகவும் பலத்தவனாய் இருந்தான். ஹalleluya. ஹalleluya. நீ என்ன பார்க்கல பெரியவன்பா. என்னோட பலன் உனக்கு அதிகமா இருக்குது. அத வாசிங்கப்பா. 14 வாசிங்க. ஹalleluya. இங்கிருந்து போயிடுப்பா. என்னால தாங்க முடியல. ஜெபிக்கிறவன் மகா பெரியவனாவான். ஹalleluya. ஜெபிக்கிறவன் மகா பெரியவனாவான். நான் ஜெபித்தால் நான் மகா பெரியவனாவேன். ராஜாவை எனக்கு பெயர்வான். அந்த அளவுக்கு செல்வாக்கு எனக்கு தருவாரு. ஹalleluya. 14 வசனத்தை வாசிங்க. இப்போ இங்க இருந்து நான் வந்து என்ன கேரான் பள்ளத்தாக்குல போய் அங்கே குடியிருந்தான். ஹalleluya. எங்க தோண்டினாலும் தண்ணி வரும். ஹalleluya. எங்க தோண்டினாலும் ஒருத்தன் நான் தோண்ட கிடத்துல மண்ணு போட்டானா நான் வளரணும் தடுத்தானா நான் எங்க இடத்த தோண்டினாலும் எனக்கு தண்ணி கூப்பார் ஆண்டவர். ஹalleluya. அங்கே என்ன பண்றாங்க வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. 22 வரைக்கும் வாசிங்க. 22 வரைக்கும் வாசிங்க. வெற்றி வேணும். மறுபடியும் தோண்டி தேறிட்டான். ஹalleluya. இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி இந்தியோ அடுத்தது இசாவுடைய மேய்ப்பர்களே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு ஹalleluya வேறொரு துறவை வெட்டினார்கள். அம்மா ஏசேக்கு வந்து இருக்குடா தடை ரெண்டாவது தடை. ஹalleluya. ஏசேக்கு வச்சு மேல இருக்குடா அது இன்னும் தடை பண்றான். நீ எவ்வளவு தடை பண்ணா எனக்கு ஏசேக்கு போச்சுனா என்ன சித்தனா இருக்குது. வேற ஒரு துறவை வெட்டினார்கள். அது துறவை வெட்டினார்கள். விவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். ஹalleluya. அடுத்த சித்தனா வருது. அங்கே தண்ணி வருது. தண்ணி வராம இல்லங்க. அவன் எங்கெல்லாம் வெட்டுறானோ தண்ணி வந்துட்டே இருக்குது. ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்குது. ஹalleluya. ஜெபம் வாக்குவாதத்தை தடுக்கும். உங்களுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணாங்களா உங்களுக்கு விரோதமா துறவுகளை மூடினாங்களா தடை பண்ணாங்களா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்பட தடை பண்ணாங்களா அது எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து போடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. பின்பு அபிடம் விட்டு பேர்ந்து போய் இதுக்கப்புறம் முடியல அவங்களால. அவன் எங்க தொட்டாலும் அவனுக்கு தண்ணி வருதுப்பா. எவ்வளவு தடை பண்ணாலும் தண்ணி வருது. நான் எவ்வளவு வாக்கு பண்ணாலும் அவனோட போரிட்டாலும் அவனை தீர்க்க முடியல. அதனால போதுமாய் விட்டுட்டு இன்னும் விட்டுட்டேன்னா அவன் மிஸ் ஆயிடுவான். அவன் பாட்டுக்கிறவனே விட்டுடு. அவன் எதுவுமே சொல்லல. ஹalleluya. அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுதுபடிக்கு ஹalleluya. எதுக்கு என்ன சொன்னாரு
சொல்றாரு, அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். எதுக்காக? நாம பழுகுபடிக்கு. வாக்குவாதம் பண்றதுக்கு இங்க இடம் இல்ல. நான் தேசத்தில் பழுகுபடிக்கு, நான் தேசத்தில் பழுகுபடிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். நமக்கு ஒரு இடம் உண்டு. நமக்கு ஒரு நம்ம சூழ்நிலைக்கு ஒரு இடம் உண்டு. விக்ரமுக்கு ஒரு இடம் உண்டு. கேமருக்கு ஒரு இடம் உண்டு. அஸ்திக்கு எல்லாரும் இடம் உண்டு. இடம் தராத இடத்துல எல்லாம் இடம் உண்டாக்குவாரு. நம்ம எங்க தோண்டாலும் தண்ணி வரும். என்ன தோற்றாலும் தண்ணி வரும். வாழைமான தோற்றாலும் தண்ணி வரும். ஆத்மர்கள் வருவாங்க. இங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றோம். வேற எங்க தோற்றாலும் வேற எங்க போனாலும் இன்னும் அதிகமா தண்ணி வரும். ரெகபத்து என்ன பண்றாரு? தருகிறாரு. இந்த இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபத்து என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ரெகபத்து தர ஏசேக்கு போன சித்ரா போறாங்க. எனக்கு ரெகபத்தை எவ்வளவு வாக்குவாதம் பண்ணு, எனக்கு எவ்வளவு மண்ணெண்ணி கொட்டு. மண்ணெண்ணி கொட்டினால் அது ஏசேக்கு சொல்லப்படுகிறது. வாக்குவாதம் பண்ணா அதுக்கு சித்தாரம் பேர் வச்சுட்டு அந்த இடத்துக்கு விரிஞ்சு போயிட்டான். எனக்கு நல்ல ஒரு இடத்தை தந்திருக்கிறாரு, ரெகபத்தை தராரு. அல்லேலூயா. அம்மா சபைக்கு ஒரு ரெகபத்தை ஆண்டு ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நாம ஜெபித்தான் ஜெயம் எடுத்தான், ஜெபித்தான் ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. ஜெபிக்கிறேன் ஜெயம் எடுக்கிறேன். அவ்வளவுதான். சொல்லாமே ஜெபிக்கிறேன் ஜெயம் எடுக்கிறேன், ஜெபிப்பேன் ஜெயம் எடுப்பேன். அது உங்களுடைய அனுதின காரியங்களா இருக்கும். ஜெபித்தா ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. உங்க ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 27ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. இருளடைந்து அல்லேலூயா. இது நிறைய காரியங்கள் தெரியும். இங்க இங்க சொல்லப்பட்ட காரியம் இது ஈசாக்கு. அந்த ஈசாக்கு அவங்க 160 வயது. அவனுக்கு எத்தனை வயசு? அவன் எவ்வளவு பார்த்துட்டான் இல்லையா? ராஜாவுக்கு மேலாக ஆண்டு ஆசீர்வதிச்சான், எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டு உயர்த்துறார். இப்ப 160 வயசுல அவன் கண்ணு இருள் அடைஞ்சிருச்சு. இன்னமும் ஜெபிச்சுட்டு இருக்கான், இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கான். பிள்ளைகளுக்காக ஜெபிச்சான். பிள்ளைகள் என்ன பண்றான்? ஏமாத்துறான். யாக்கோபு என்ன பண்றான்? ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணா? வர வச்சு நீ எனக்காக ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவனை ஆசீர்வதிக்க சொல்லி அனுப்புறான். ஆனா ரெபேக்கா சரி பண்ணி யார் அனுப்புறா? யாக்கோபை அனுப்பி ஏசா மாதிரி பண்ண வச்சு நடிக்க வச்சு அவன் ஏசாவோட ஆசீர்வாதத்தை கிடைச்சிட்டு எடுத்துக்கொண்டான். இப்ப என்ன நடக்குது? பிரிவு, குடும்பம் பிரிந்து போயிடுச்சு. சதியால. யாரு சதியால? ரெபேக்காவோட சதியால குடும்பம் பிரிஞ்சு போச்சு. ஆண்டவர் சும்மா மாட்டாரா? சும்மா இருக்க மாட்டாரு. ரெபேக்காவோட தாதியோட மரணம் இருக்குது. ஆனா அவரோட மரணம் வேறுல சொல்லப்படலை. நீங்க 35ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா நீங்க வாசிங்க. ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து, அவ பேர் என்ன பண்றாங்க? யாருமா? தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்போன் பகூர் என்னும் பேர் உண்டாயிற்று. அல்லேலூயா. ரெபெக்காவோட தாதியோட மரணத்துல வேறு இருக்கு. அந்த ரெபெக்காவோட மரணம் சொல்லப்படலை. ஏன்னா அதான் அவங்களுடைய இது தண்டனை. ரெபெக்காவோட மரணம் ஏன்னா குடும்பம் பிரிந்தது. அவளால அவளோட இது கிடைக்கல. அவளுக்கு வேண்டிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படல. அவன் தாதி கிடைக்க அதிகாரம் கூட அவளுக்கு கிடைக்கல. நிறைய நேரத்துல நம்ம சில இடத்துல பிரிவுகளை உண்டாக்குறதுக்கு நிறையவே பண்ணுவாங்க. அது நம்ம எப்படி மேற்கொள்கிறோம்? அது பிரிவு உண்டாக்குறது பண்ணுறது எல்லா சரி வேலையும் நம்ம என்ன பண்ண முறியடிக்கணும். அல்லேலூயா. இப்போ என்ன ஈசாக்கு என்ன பண்ணுவான்? ஜெபிக்கிறான், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறான்.
திரும்பி திரும்பி ஜெபிக்கிறான். திரும்பி திரும்பி ஜெபிக்கிறான். 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு போய் இப்போ வந்து யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நீ வந்து இங்க காணாலிய பெற்றான பெண் கொள்ளாத, உன் தகப்பனாக பெத்துவேல் அவங்க ஃபேமிலியில இந்த இடத்துல அங்க ஃபேமிலி எடுத்துக்கோ, அங்கிருந்து பெண் கொள்ள அப்படின்ட்டா. ஏன்னா காணாலிய பெண்களை யார் கல்யாணம் பண்ணா? ஏசா கல்யாணம் பண்ணிட்டா. வெறுப்புல தான் இவங்க பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு இப்படி ஆமா என்ன பண்ணா கல்யாணம் பண்ணிட்டான். அவன் ஆண்டு யாக்கோபு என்ன பண்ணாரு? ஏசித்தா ஏசாவை என்ன பண்ணாரு? வெறுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறுத்தால ஆண்டவர் கைவிடல ஏசாவை. அவனோட சுய பலத்துல என்ன பண்ணான்? உழைத்து ஏசா பெரியவனானான். அவன் 33ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 9 வரைக்கும் வாசி. 8 9 33ஆம் அதிகாரம் 8 9. யார் பயப்படுறாமா? யாக்கோபு பயப்படுறான், ஏசா பயப்படல. ஏசா அவனுக்கு கண்ணில் மாட்டவன் கொண்டுடுவேன்றான். இவன் பயப்படுறான், ஏன்னா இவன் தான் தப்பு செஞ்சான். இவன் பம்பிட்டு இருக்கிறான். ஆனா யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு. யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு. இரு பரிவாரங்களோட ஆர்டர் கொண்டு வந்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா பயத்தோட வாழ்ந்தது யாரு? மரண பயத்தோட வாழ்ந்தது யாரு? யாக்கோபு. அதுல ஆடு பலி வைக்கிறாங்க. முதல்ல பலி யாரு? இல்லையா ராகேல் கடைசி வச்சுக்கிட்டாரு. லேயாவை முதல்ல வச்சாரு. அவன் தாடி அப்புறம் வச்சாரு. அப்புறம் இவனோட தாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி அவன்கிட்ட மாத்திரம் ராகல வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது அவன் நேசி தப்பு இல்லை. ஆனா அது என்ன பண்ணா? அவன் ஏற்றுக்கவே இல்லை. ஏசா என்ன பண்ணல? ஏற்றுக்கவே இல்லை. என்ன நான் என்னோட இதுல நான் சொல்லி எதுக்கு இதெல்லாம் கேட்கிறாரு? எதுக்குப்பா? எனக்கு நிறைய இருக்குது. 9ஆம் வசனம் வாசிங்க. என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. அல்லேலூயா. உன்னுடையதே இருக்கட்டும். கொல்ல வந்தவன் காவல்காரனா மாறிட்டான். நீங்க வாசிக்கிறது அவனுக்காக என்ன பண்ணா? காவல்காரன் நின்றான். அவனுக்கு எல்லா படிப்புகளை செஞ்சான். ஏசா வாக்கு பண்ணார் ஆண்டவர். இன்னொருத்தர் சின்னவனுக்கு பெரியவன் பணிமுறை செய்வான். அவனுக்கு காவல்காரனா இவன் நின்னான். ஆண்டு வாழ்ந்து சொன்னார். அது நடந்துருக்கீங்க. இந்த வருஷத்துக்கு அதிகம் கொண்டு திருப்பி 20 வருஷம் ஏசா ஜெபம் பண்ணாங்க. திருப்பி ஒண்ணு குடும்பம் ஒன்னா சேர்வாரு. இன்னும் 20 வருஷம் ஜெபித்தா இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. அவனோட மரணத்துல ஒன்று சேர்ந்தது. 35ஆம் அதிகாரத்துல 28 29 வாசிங்கன்னா ஈசா மரிக்கும்போது 180 வயது. 20 வருஷம் ஜெபம் பண்ணான். அவன் மரணத்துல தான் என்ன பண்ணாங்க? 2 பையங்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அல்லேலூயா. 2 பேரும் என்ன பண்ணாங்க? சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணாங்க. வாசிங்க, வாசி முடிச்சுக்கோ. பூரண ஆயுசு சொல்லுங்க. சொல்லுங்க. பூரண ஆயுசு. அதை அனௌன்ஸ் பண்ணுங்க. நம்ம என்ன எப்படி இருக்கிறோமா? பூரண ஆயுசோட இருக்கிறோம். அதான் ஆண்டு பிரியமும். அல்லேலூயா. வர திருப்தி அடையணும், எல்லாத்தையும் மேன்மை அடையணும், எல்லாத்தோட பெரியவனாகணும். பூரண ஆயுசோட தான் நம்ம என்ன பண்ணோம்? மறிக்கிறோம். பாதியிலே விட்டு போக கூடாது. அல்லேலூயா. பாதியிலே வாழ்க்கை முடிஞ்சு விட்டுற கூட இன்னும் ஆண்டு வைக்கிறது பெரிய காரியம் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு. அல்லேலூயா. இதை விட பெரிய காரியம் வச்சிருக்கிறாரு. வர வருஷத்துல வர திருப்தி அடைவோம். அல்லேலூயா. அதுக்காக நம்ம காத்து கொண்டு இருப்போம். ஆண்டு பாத்துல நம்ம ஜெபிக்கும் போது திருப்தி அடைஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். குறைவு இருக்காதே. அல்லேலூயா. வாசிங்க. முடிச்சலாம். 180 வருஷம் ஜீவித்திருந்து அல்லேலூயா. பூரண ஆயுசு. அல்லேலூயா.
நீங்க ஜெபிக்க வேண்டியதுன்னா நான் பூர்ண ஆயுசோடு நான் உங்க சமூகத்தில் வரணும். நான் எல்லாத்தையும் நிறைவாய் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சமூகத்தில் வந்தால் போதும். பாதியில் நான் வர விருப்பம் இல்லை. உங்க ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும். என்ன இழப்பு வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலம் என்று சொல்லி போயிட்டே இருக்கணும். தடை வருதா? தடையை உடைக்கிற தேவன் அவர். என் தடையை உடைக்காதவரே. உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீங்க. உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க. ஆண்டவர் பெரிய காரியம் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணுக்கு நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாட்சிமை புரிந்தவரே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, துதிக்கிற கர்த்தாவே, போற்றுகிறோம் வணங்குகிறோம் கர்த்தாவே. நீ செய்த காரியங்கள் தடைப்படாது. நீ செய்த காரியம் பெரிதா இருக்கும், மேன்மையா இருக்கும். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எண்ணிக்கிற காரியங்களும் அது எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கை செய்கிறேன். நான் நினைத்து பார்க்காத அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கை செய்கிறேன். நீர் எங்களுக்கு வைக்கிற காரியம் பெரிதா இருக்கிறது கர்த்தாவே. எங்கள் ஜெபத்தில் நாங்கள் உறுதிப்பட வேண்டும். எங்கள் ஜெபத்தினாலே நாங்கள் பெருக வேண்டும். இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை சொத்துக்கு வரப்படுங்க. கூட நடத்துங்க. நன்மைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் மேன்மையாக செய்யுங்க. எதிர்பார்த்து ஒப்பு கொடுங்க. அதை ஆசீர்வதிங்க. கண்டிப்பான நன்மை சேரட்டும். மேன்மை அடையட்டும் ஆண்டவரே. இழந்து போனதை தேவைக்குமே மனுஷிக்குமார் உலகத்தில் வந்தால் சொன்ன வார்த்தை செய்வாங்க. நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக ஜீவித்தீர், எங்களுக்காக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீர், எங்களுக்காக மறித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்கள் நீதி சாலை எங்கள் மேலே வைத்தீர் கர்த்தாவே. கொடாதபடி நன்றி. நாங்கள் இறந்து போனதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் பெற வேண்டிய காரியம் அநேகமா இருக்கிறது. இன்னும் பெற வேண்டிய காரியம் அநேகமா இருக்கிறது. வர வருஷத்திலே நாங்கள் பெருக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உயர்வை நாங்கள் பார்க்க வேண்டும். மேன்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை நீர் செய்யுங்க. அற்புதமாக செய்யுங்க. இந்த வருஷத்தை நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் முடிக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. வழிவாசல்களை தருங்க. வழிவாசல்களை தருங்க. தேவைகளை சந்திங்க. நீ கூட நடத்துங்க. 3 நாள் இருக்குது ஆண்டவரே. அதுக்குள்ளாலே ஆண்டவரே இந்த வருஷம் முடியுது. அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் போது ஒரு டிட்டர்மினேஷனோட நாங்கள் பிரவேசிக்கும் கர்த்தாவே. ஒரு உறுதியோட நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். நீ கூட நடத்துங்க. நன்மை குறைவாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேன்மை அடைக்க வைங்க. கூட நடத்துங்க. பாதுகாத்து ஒப்பு கொடுக்குறேன். பெரிய காரியம் செய்ய, பலத்த காரியம் செய்ய. ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, எல்லோரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ പിതാവായ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ സമാധാനം സന്തോഷവും ഇന്നും കർത്താവായ യേശു ക്രിസ്തു വരുമട്ടും അനവരോട് പ്രധാന ആമേൻ ആമേൻ. വാർത്തകൾ അറിവ്.